விவர்ஸ், நான் உங்கள் இன்னைக்கு ஒரு அழகான கதையோட தான் வந்திருக்கிறேன். கண்டிப்பா இந்த கதை உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வயதானவர்கள் என்ன பண்றாங்க, தினமும் அந்த பார்க்ல போய் உட்கார்றாங்க. பார்க்ல உட்கார்ந்து ஒரு 10, 15 பேர் உட்கார்ந்து தன்னுடைய மலரும் நினைவுகளை பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது அவங்களுக்குள்ள ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று உருவாக்குறாங்க. இந்த வாட்ஸ்அப் குரூப்பை உருவாக்கிட்டு அவங்க சொல்றாங்க, காலையில 10 மணிக்குள்ள வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு குட் மார்னிங் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு குரூப் மாதிரி மெமரி மாதிரி போட்டு வச்சுட்டாங்க. இப்படி தினமும் காலையில எழுந்திரிச்சோன்னா குட் மார்னிங் சொல்லும் பொழுது ஒரு நாள் மட்டும் ஒருத்தவர் குட் மார்னிங் போடவே இல்லை. அவங்க காலையில 8 மணி பார்த்தாங்க, 9 மணி பார்த்தாங்க, 10 மணி வரைக்கும் பார்த்துருக்காங்க, போடல. அப்ப இந்த வயதானவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த முதியோர்கள்லாம் வந்துட்டு அவங்க வீட்டுக்கு போய் பார்த்துருக்குறாங்க. இவங்க பார்த்துருக்கும் போது அவரு வந்துட்டு மயக்க நிலையில இருந்திருக்கிறாரு. உடனே அவருக்கு தேவையான உதவிகள் செஞ்சு அவரை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்திருக்காங்க. ஏன் இந்த கதையை வந்து நம்ம சொல்றோம் அப்படின்னா, நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுகள் நிறைய பேர் இருப்பாங்க. நிறைய பேர் நம்ம இந்த மாதிரி குரூப்பெல்லாம் உருவாக்கியிருப்போம். நிறைய குரூப்ஸ்கெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். நீங்களாம் நிறைய வாட்ஸ்அப் குரூப்ல தேவையில்லாத விஷயங்களை தான் நம்ம நிறைய பேசுவோம். இந்த மாதிரி இவங்க அப்படி பண்ணது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னொன்று என்ன அப்படின்னா, அந்த டயத்துல அவங்க அந்த ஒரு ஆள் இந்த மாதிரி மயக்க நிலையில் இருக்கும் பொழுது அவரை கொண்டு போய் உடனடியாக அவருக்கு முதலுதவி செஞ்சாங்க பார்த்தீங்களா, அதுதான் அதில் உள்ள ஹைலைட்டு. இந்த மாதிரி நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸுகளுக்குள்ள நமக்குள்ள ஒரு காலையில் எந்திரிச்சு ஒரு குட் மார்னிங் சொல்லி ஒரு சின்ன ஸ்மைல் அப்படி பண்ணும் பொழுது நமக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும், அவங்களுக்கும் மோட்டிவேஷன் இருக்கும். இன்கேஸ் ஏதாவது ஒன்று அப்படின்னா நம்ம அவங்களுக்கு சிறு உதவிகள் செய்யறதுக்கும் முடியும். கண்டிப்பாக இந்த கதை உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இதை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கும் முறை நான் உங்கள்